சிம்ம ராசி அன்பர்களே, கம்பீரமான ராசி. சூரியன் உங்களுக்கு 1ஆம் பாவத்திலும், அதனுடன் கேது சேர்ந்தும், குரு 12ஆம் பாவத்திலும், செவ்வாய் 11ஆம் பாவத்திலும், ராகு 7லும், சனி பகவான் 8ஆம் இடத்திலும் உட்கார்ந்திருக்கிறார். உங்கள் ராசி அதிபதியான சூரிய பகவான் உங்கள் ராசியிலேயே இருப்பது மிகப்பெரிய ஒரு முக்கியம். ஜோதிடத்துல தகப்பன் சூரியன், அந்த தகப்பனுடைய ராசி சிம்ம ராசி, அதன் பக்கத்துலதான் கடகராசி மேல ஃபர்ஸ்ட் கடகம், அடுத்து சூரியன். அங்க சந்திரன் உட்காந்துருப்பாங்க, கீழே சூரியன் உட்காந்துருப்பாங்க. அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரும். ஜாதக கட்டத்தில் நாங்கள் பலன் சொல்லும் பொழுது பெண் பகுதிக்கு கடகராசிலிருந்து மேல ரிவர்ஸ் போயிடும், ஆண் பகுதிக்கு சிம்ம ராசிலிருந்து அப்படி கீழே வரும். அதுக்குண்டான சேவர்கள் இருப்பாங்க, மந்திரிகள் இருப்பாங்க. அதை வச்சு நாங்க பலன் எடுப்போம், பலாபலனையும் சொல்லுவோம். அப்படி பார்த்து சொல்றப்ப சிம்ம ராசி இதே சூரியன் அந்த ஆண் பகுதி ஸ்டார்ட் ஆகும். இதுல இருந்து கண்டினியூ வரும் 6 பகுதி. அதே மாதிரி கடகராசில இருந்து மேல அப்படியே ரிவர்ஸ்ல அப்படியே போகும், அது ஒரு 6 பகுதி பெண்ணுக்கு போகும். இது ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த கடகராசி சிம்ம ராசியும் ஆண் பெண் உள்ள ஒரு முக்கியமான ஒரு பகுதி. கடகராசி உள்ள பெண்களுக்கு நான் போன தடவை சொன்ன பலன் மிகப்பெரிய ஒரு உச்சமாக இருக்கும். அப்ப சிம்ம ராசிக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஆணுக்கு உச்சமாக இருக்கும் எல்லாமே. புரியுதுங்களா? உங்கள் ராசி அதிபதியாக சூரியன் உங்கள் ராசியில இருப்பதால் இது ஒரு முக்கியமான அமைப்பு. இதனால் தன்னம்பிக்கை, தலைமைத்துவம், அதிகாரம், சமூக மதிப்பு ஆகியவை உங்களுக்கு உயரும். ஆனால் அதே ராசியில் கேதுவும் இருப்பதால் சில நேரங்களில் என்ன செய்ய வேண்டும் என்ற குழப்பம் ஏற்படலாம். ஏனென்றால் கேது என்பவன் குழப்பத்தை ஏற்படுத்துபவனே. கொஞ்சம் கவனமா இருக்கணும். புரியுதுங்களா? 11ஆம் பாவத்தில் செவ்வாய் இருப்பதால் லாபம் பெறுவதற்கான உங்களுக்கு முயற்சி மிகவும் அதிகரிக்கும். ஆனால் 7ஆம் பாவத்தில் ராகு இருப்பதால் திருமணம் மற்றும் கூட்டு தொழில்கள் செய்யும் பொழுது வெளிப்படைத்தன்மை இருப்பது அவசியம். புரியுதுங்களா? 8ஆம் பாவத்தில் சனி இருப்பதாலும் அவசர முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டும். பொதுவா இந்த கிரகங்களை வச்சு இந்த ஆவணி மாசத்தை பாக்குறப்ப சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பலனை சொல்லணும், ஒன்லைன்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய தலைமை பண்பு சூப்பரா இருக்கும். புரியுதுங்களா? கூட கொஞ்சம் கேது பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து கவனமா பேசுங்க. அதே மாதிரி திருமண பேச்சு எடுக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேச்சு சுமூகமா உருவாகும். திருமண பேச்சுகள் கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடி வரும். தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு சூரியனுடைய தலைமை பண்பு இருக்கிறதுனால உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும். செவ்வாயும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். ஆனால் அவசர முடிவை கொஞ்சம் எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு நீங்க எடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டங்களை பொறுத்த வரைக்கும் 1, 5 அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, தங்க கலரு. திசையை பொறுத்த வரைக்கும் கிழக்கு. இந்த சிம்ம ராசிக்கு நான் முதலே சொல்லிட்டு சூரிய பகவான் தான் அதிபதி அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலையில் எழுந்து குளித்து விட்டு சூரிய நமஸ்காரம் செய்து சிவபெருமானை சென்று வழிபடுங்கள். இல்லை என்றால் காலை பைரவனை ராகு வேளையில் சென்று வழிபடுங்கள். இது ஒரு முக்கியமான ஒரு தகவல். சிம்ம ராசிக்கு சூரியன் உச்சம் பெற்றாலும் உங்களுடைய காலகட்டத்திற்கு கால பைரவரை நீங்கள் கும்பிட்டால் மிகப்பெரிய பலன்களை உங்களுக்கு அள்ளி தருவார்கள். உங்களுக்கு இருக்கும் தடைகளை நீக்கி குடும்பத்தில் அமைதியையும் சந்தோஷத்தையும் உருவாக்கி தருவது காலபைரவர். கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு வேளையில் கவனமாக வச்சுக்கணும். இதை ராகு வேளையில நீங்க சென்று காலபைரவருக்கு விளக்கப்படுது. சரிங்களா? அடுத்த ராசியை பத்தி பார்ப்போம். நம்மளுடைய ராசி பலன் தொகுப்பு பிடித்திருந்தால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்மளுடைய சேனல் உங்களுடைய ஃப்ரெண்ட் லிஸ்டில் வரும். நம்ம போடுகின்ற வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கப்பெறும். இந்த ஒரு ராசி இல்லாமல் மற்ற ராசியை பார்க்க வேண்டும் என்றால் இந்த ஸ்கிரீனில் தெரியும் வீடியோவின் முழு தொகுப்பை பார்வையிட்டு உங்களுடைய முழு குடும்ப பலனை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அனைவரும் வாழ்க, நாமும் வாழ்க.